Hi students, today 12th standard maths example 2.15. Let z1, z2 and z3 be complex numbers such that modulus of z1 equal to modulus of z2 equal to modulus of z3 equal to or greater than 0 and z1 plus z2 plus z3 not equal to 0. Prove that modulus of z1 into z2 plus z2 into z3 plus z3 into z1 divided by z1 plus z2 plus z3 equal to r. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. z1 z2 z3 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 z2 z3 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதனுடைய மாடுலஸ் வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஆர்க்கு ஈக்குவலாக இருக்குது. மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z3 ஈக்குவல் டு ஆர். இது எல்லாமே ஆர்க்கு ஈக்குவலாக இருக்குது. அது வந்து ஜீரோவோட கிரேட்டர்னாக இருக்குது. ஆரோட வேல்யூ எப்படி இருக்குது? ஜீரோவோட கிரேட்டனாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஜீரோ வராது. அதனால தான் நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. Prove that modulus of z1 z2 plus z2 z3 plus z3 z1 divided by z1 plus z2 plus z3 equal to r அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த கண்டிஷனை ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? இதான் உங்களோட கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து given thatல என்ன கொடுத்துருக்காங்க, modulus of z1 equal to modulus of z2 equal to modulus of z3 equal to r. இந்த z1 modulus of z1 r தான், modulus of z2 r தான், modulus of z3 rக்கு ஈக்குவலாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த கண்டிஷன்ஸை என்ன பண்ணுறோம், செப்பரேட் பண்ணிக்கிறோம், தனித்தனியாக எழுதிக்கிறோம். ஏன்னா modulus of z1 rக்கு ஈக்குவலாக இருக்குது, modulus of z2 ஆல்சோ rக்கு தான் ஈக்குவலாக இருக்குது, modulus of z3 ஆல்சோ rக்கு தான் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், modulus of z1 ஈக்குவல் டு rன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் modulus of z2 ஈக்குவல் டு r எடுத்துக்கிறோம், modulus of z3 ஈக்குவல் டு r தனித்தனியாக கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் டு r ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணும்போது அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். அப்போ z1 இன்ட்டு z1 பார் ஈக்குவல் டு r ஸ்கொயர். ஏன்னா உங்களுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் தெரியும், ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம், z இன்ட்டு z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z அப்படின்றது தெரியும். அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு z இன்ட்டு z பார்னா அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 எப்படி எழுதலாம், z1 இன்ட்டு z1 பார். அதனால தான் z1 இன்ட்டு z1 பார் ஈக்குவல் டு r ஸ்கொயர். z1 தான் நம்மளுக்கு தேவை, அதனால z1 ஈக்குவல் டு r ஸ்கொயர் டிவைட் பை z1 பார்னு எழுதுறோம். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் z2 ஸ்கொயர் இருக்குது, அது ஈக்குவல் டு r ஸ்கொயர். z2 ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் இருக்குது, மாடுலஸ் ஆஃப் z2 ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயரா. இப்போ மாடுலஸ் ஆஃப் z2 அப்படின்னா z2 இன்ட்டு z2 பார் ஈக்குவல் டு r ஸ்கொயர். நம்மளுக்கு z2 தான் தேவை. ஸோ z2 ஈக்குவல் டு r ஸ்கொயர் டிவைடட் பை z2 பார். நெக்ஸ்ட் வந்து z3 இருக்குது. அப்போ மாடுலஸ் ஆஃப் z3 ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயரு. அப்போ z3 இன்ட்டு z3 பார் ஈக்குவல் டு r ஸ்கொயர். இப்போ z3 ஈக்குவல் டு r ஸ்கொயர் இன் டிவைடட் பை z3 பார். இப்போ இந்த மாதிரி 3 கண்டிஷன்ஸ் எல்லாத்தோட வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் z2 ஓட வேல்யூ, z3 ஓட வேல்யூ, நெக்ஸ்ட் வந்து z1 ஓட வேல்யூ, இந்த 3 வேல்யூஸும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா therefore z1 plus z2 plus z3 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு தேவையில்லை, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், z1 plus z2 plus z3 ஈக்குவல் டு r ஸ்கொயர் டிவைட் பை z1 பார் r ஸ்கொயர் டிவைட் பை z2 பார் plus r ஸ்கொயர் டிவைட் பை z3 பார். இப்போ இது டினாமினேட்டர்ஸ் எல்லாமே சேமாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். அப்போ டினாமினேட்டரில் இங்கே என்ன இல்லை, z1 பார் இருக்குது, z2 பாரும் z3 பாரும் இல்லை. அப்போ மேலே z3 நம்ம என்ன பண்ணணும், z2 பாரையும் z3 பாரையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே வந்து z2 பார் இருக்குது, அப்போ z1 பாரையும் z3 பாரையும் மல்டிபிள் பண்ணணும் டினாமினேட்டர் சேம் பண்ணுறதுக்காக. இங்கே z3 பார் இருக்குது, அப்போ z1 பாரையும் z2 பாரையும் மல்டிபிள் பண்ணணும் டினாமினேட்டர் சேம் பண்ணுறதுக்காக. டினாமினேட்டர் வந்து சேமாக இருந்துச்சுன்னா தான் மேலே இருக்கிறத டைரெக்டாக ஆட் பண்ண முடியும். இப்போ இது எல்லா டேர்ம்லேயும் நம்மளுக்கு r ஸ்கொயர் இருக்குது, காமனாக r ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டா அப்போ என்ன இருக்கும், z2 பார் இன்ட்டு z3 பார் ப்ளஸ் z1 பார் இன்ட்டு z3 பார் ப்ளஸ் z1 பார் இன்ட்டு z2 பார் டிவைடட் பை z1 பார் இன்ட்டு z2 பார் இன்ட்டு z3 பார். நெக்ஸ்ட் அந்த கண்டிஷன்ஸ்க்கு மாடுலஸ் எடுக்கிறோம்.
அப்போ மாடுலஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன வரும், டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடுமே மாடுலஸ் எடுக்கிறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 + z2 + z3 = மாடுலஸ் ஆஃப் r² and மாடுலஸ் ஆஃப் z2 bar z3 bar plus z1 bar into z3 bar plus z1 bar into z2 bar divided by z1 bar into z2 bar into z3 bar. இப்போ மாடுலஸை செப்பரேட் பண்ண போகிறோம். மேலே நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டர். அதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஹோல் பார் போடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் மாடுலஸ் ஆஃப் z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z அப்படின்னும் தெரியும். அந்த கண்டிஷன்ஸும் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இந்த பாரை வந்து செப்பரேட் பண்ணலாம். இப்போ செப்பரேட் பண்ண பாரை வந்து ஜாயின் பண்ணவும் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஏன்னா என்னென்னா z1 into z2 the whole bar equal to z1 bar into z2 bar. இப்போ இங்கே தனித்தனியாக பார் இருக்குது, செப்பரேட்டாக இருக்குது. அந்த பார்ஸை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணுறோம். இந்த கண்டிஷன்ஸ் ஒரு பார் ஜாயின் ஆகுதா. நெக்ஸ்ட் வந்து இப்படி இருக்குது, ஆடிங் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தெரியும் நம்மளுக்கு, அடிஷன் ப்ராப்பர்ட்டிலாம். z1 + z2 the whole bar equal to z1 bar plus z2 bar. அந்த கண்டிஷன்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றா ஜாயின் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன இருக்குன்னா, மாடுலஸ் ஆஃப் r² இருக்குது. அப்போ மாடுலஸ் ஆஃப் r² நம்ம எப்படி எழுதலாம்னா, மாடுலஸ்னாலே நம்ம ரூட்னு எழுதுவோம். அப்போ ரூட் ஆஃப் r² எழுதுவோம். ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருக்குது. அப்போ ரூட் ஆஃப் r² the whole squareன்னு போடலாமா. அப்போ இந்த இதில் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ரூட் ஆஃப் r² the whole square. அப்போ ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் நம்மளுக்கு என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது. அதுதான் நம்மளுக்கு இங்கே r² மட்டும் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்ன்ற கண்டிஷன்ஸ். இப்போ மாடுலஸ் ஆஃப் z பார் இருந்துச்சுன்னா அதை மாடுலஸ் ஆஃப் zன்னு எழுதலாம். அப்போ அதை யூஸ் பண்ணி தான் இந்த ஹோல் பார் என்ன ஆயிருக்கு, ரிமூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த பார் ரிமூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த மாடல்ஸை என்ன பண்ணுறோம், செப்பரேட் பண்ணியிருக்கோம். நியூமரேட்டருக்கு தனியாகவும் டினாமினேட்டர் தனியாகவும். டினாமினேட்டரில் பண்ணும்போது தனித்தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கோம். மாடுலஸ் ஆஃப் z1க்கு தனியாக, z2க்கு தனியாக, z3க்கு தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, இங்கே வந்து என்ன கண்டிஷன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா, மாடுலஸ் ஆஃப் z1 + z2 + z3 தான் எழுதியிருக்கோம். அது இன்டூ r² இந்த டேர்மு டிவைடட் பை இங்கே z1 நம்ம ஆல்ரெடி கிவனில் கொடுத்துருக்காங்க. என்னன்னா மாடுலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z3 ஈக்குவல் டு rன்னு. அப்போ அந்த மாடுலஸ் ஆஃப் z1க்கும் r தான் வரும், இதுக்கும் r தான் வரும், இதுக்கும் r தான் வரும். அப்போ r × r போடலாம். அப்போ r × r போது r3. இந்த r3க்கும் இந்த r² கேன்சல் பண்ணலாம். r² கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டேர்மில் ஃபுல்லாக r² கேன்சல் ஆகிடும். இங்கே 1r மட்டும் இருக்கும். அதுதான் இங்கே r போட்டிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, நம்மளுக்கு என்ன கண்டிஷன்ஸ் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, r ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z2 z3 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2 z3 ப்ளஸ் z1 z3 ப்ளஸ் z1 z2 அப்படின்னு சொல்லிட்டு டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், r ஈக்குவல் டு இந்த r நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் இருக்கிறது ஆப்போசிட் சைடில் போகும்போது நியூமரேட்டர் ஆகிடும். இது நியூமரேட்டரில் இருக்கிறது ஆப்போசிட் சைடில் போகும்போது டினாமினேட்டர் ஆகிடும். நம்மளுக்கு தேவையான கண்டிஷன்ஸ் வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் z2 z3 ப்ளஸ் z1 z3 ப்ளஸ் z1 z2 டிவைடட் பை z1 ப்ளஸ் z2 ஈக்குவல் டு z3 ஈக்குவல் டு rன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளுடைய